எல்லாரும் வரும், எல்லாரும் இருக்குதுக்கா. நீங்க அவசரப்படாதுக்கா, நீங்க அவசரப்பட்டு இருக்கிறேன். நீங்க வாங்கிட்டீங்க, நீங்க போங்க. கிடையாது.
நம்ம இவர்தான் இல்ல மனோகரே மனோகரே ஒரு நிமிஷம் அப்புறம் பாத்துக்கலாம் ஒரு நிமிஷம் பண்ணி பாட்டோம் வந்து போட கொடுத்துட்டு பாப்பா மன்னர் வரணும் வருவா நீங்க வாங்கிட்டீங்களா சொல்லுங்க அவங்க கூட்டு வர சொல்லுங்க முடியல பீச்சர்ல கூட்டு வரேன் இதே வேலையா போச்சு சாப்பாடுல இருந்து எல்லாத்துக்கும் அம்மா வராங்க அக்கா வராங்க அம்மா அக்கா உங்களுக்கு தெரியலக்கா ஆள் அனுப்புறது தூய்மை பணியாளர்களை கூப்பிட்டா அவங்க வரவே இல்லை அவ்வளவுதான் லைட்டா வந்துடும் அதில் மூடி வச்சு அதை தட்டி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். இங்கே நாங்கள் காமராஜபுரம் ஆயிரம் விளக்கு தொகுதி காமராஜபுரம் 110 வட்டத்திலேருந்து பேசுகிறேன். என் பேர் வந்து ஆர் விஜயநந்தா. இங்கே துணை செயலாளராக இருக்கிறேன். இப்போ இந்த பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் எங்களால் வந்து சரியாக செலிப்ரேஷன் பண்ண முடியல, நிறைய தடைகள் வந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி வந்து எங்களுக்கு நல்லபடியாக எல்லாமே போலீஸ் ஒத்துழைப்பில் இருந்து பொதுமக்கள் ஒத்துழைப்பிலேருந்து நல்லா எல்லாமே கோஆபரேட்டாக பண்ணி நாங்கள் எல்லாம் ஒத்துழைப்பாக நாங்கள் செஞ்சுட்ருக்கிறோம். இன்னும் நாங்கள் சீர சிறப்பாக செய்யணுங்கிறோம். இதில் முக்கிய கோரிக்கை என்னன்னா, இந்த 110 வாட்டத்தில் நிறைய மகளிருக்கு வந்து உதவித்தொகை கிடைக்காம இருக்குது திமுக ஆட்சியில். அதனால எங்களோட வட்டத்தில் இருந்து நாங்கள் எல்லாமே டீம் ஒர்க் பண்ணி ஒரு வீடாக போயிட்டு யாருக்கு வரலன்னு சொல்லிட்டு கணக்கெடுத்து அதை எங்கள் தலைமையில் ஒப்படைச்சு அவங்களுக்கு வர வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு, 110ஓட பொறுப்பு. அதை எங்களுக்கு கண்டிப்பாக செய்வோம். இன்னொரு 6 மாதத்தில் மாதம் நாங்கள் இதை விட விட்டுற போகிறதில்ல. மாதம் எங்களால் முடிஞ்சதை ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்யலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். இது வந்து இந்த பர்த்டே முடியாது. தளபதியோட பர்த்டே வந்து ஒரு வருஷம் கூட கிடையாது, தொடர்ந்து. ஏன்னா நிரந்தர முதல்வர் 5 வருஷம் 6 வருஷம் கிடையாது, நிரந்தர 30 வருஷத்துக்கு இவர் தான் முதல்வர். மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு உண்டான இதுவே நாங்கள் சிறப்பாக அவருக்கு கூட இருந்து பக்கத்தோட இருந்து எல்லாமே செஞ்சுட்டு தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். முக்கியமாக மகளிருக்கு என்னென்ன விழுவோம். இப்போ சிங்கப்படை வந்த மாதிரி இங்கே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இன்ஸ்பெக்டர் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த பாருங்க காலைல போய் நாங்கள் சொன்ன உடனே வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. எந்தவித பிரச்சனையும் கிடையாது, நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குது. எல்லாரும் நாங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல சீர்தான் விடுவோம். தமிழக நிரந்தர முதல்வருக்கு எங்கள் 110 ஆயிரம் விளக்கு சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்த வருதைகளை வணங்குகிறேன். ஆர் விஜயநந்தா. அதே மாதிரி ஒரு சில தொகுதியில் என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் வந்து நிர்வாகிகளை வந்து கான்டாக்ட் பண்ணி பேச முடியல, நிர்வாகிகள் வந்து எம்எல்ஏவை கான்டாக்ட் பண்ணி பேச முடியல, எம்எல்ஏ வந்து மேல தொகுதியில் கான்டாக்ட் பண்ணி பேச முடியல அப்படின்ற ஒரு சில குற்றச்சாட்டு. இல்லை, சில தொகுதியில் வந்து இப்போ வந்து 40 நாள் தான் ஆகுது.
எல்லாம் உடனே எதுவும் பண்ண முடியாது. இப்போ நாங்களாம் எல்லாமே புதுசு, எங்களோட சட்டசபை எல்லாருமே வந்து புதுசு. எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா எனக்கு எல்லாம் கோத்து பண்ணுவோம். ஒரு குழந்தை பிறந்த உடனே மறுநாள் காலம் நடக்கலாம் எப்படி நடக்கும் சரிங்களா? அதனால கொஞ்சம் டைம் கொடுங்க, எல்லாமே நடக்கும். என்னன்னா ஒன்னொன்னா நாங்கள் ஸ்டெப்பாக தாங்க போக முடியும். எடுத்த உடனே கவுத்தெல்லாம் செய்ய முடியாதுங்க. அதனால ஜனங்களுக்கும் நல்லபடியாக கோஆபரேட் பண்றாங்க. இதை வந்து வேற அதர் அரசியல் கட்சிகள் தான் இதை வந்து பெருசா ஆக்கிறது. இதை வந்து இல்லாத வந்து பெருசா பண்ணி பேசுறது. நாங்க எல்லாமே கரெக்டா பண்ணி தளபதி வந்து சைலண்டா செஞ்சுட்டு இருக்காரு. அவர் சைலண்டா இருக்காரு, இதுவே கிடையாது. அவர் சைலண்டா இருந்தாலும் அவரோட இது வந்து நல்லபடியாக நடந்துட்டு இருக்குது. இது சீரந்திரமும் நல்லா நடக்கும். அதுக்கு எங்கள் பொதுமக்கள் ஒத்துழைப்பும் வேணும். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். 110 வார்டு இங்கே 1000 விளக்கு தொகுதியில் மொத்தம் 8 வார்டு இருக்கா ஜி? 9 வார்டு இருக்கு. 110 தொகுதி 1000 விளக்கு தொகுதியில். அதில் காமராஜபுரம் நம்பர் 1 வர வைப்போம். அது எங்களோட சபதமாக ஏற்றிருக்கோம். தளபதி பொண்ணால எங்கள் சபதமாக நாங்கள் ஏற்றிருக்கோம் ஜி. நாங்கள் வந்து 1000 விளக்கு தொகுதி 110வது வட்டத்தில் கிளைமன்றம் பாசமிகு அண்ணன் அப்புன்னு அவர்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிளைமன்றத்தை திறந்து வச்சார். அதை சீரும் சிறப்புமாக நாங்கள் நடத்திட்டு வரோம். போன வருஷம் வந்து தளபதி பிறந்தனால எங்களால் அந்தளவுக்கு கிராண்டாக கொண்டாட முடியல, எல்லாத்துக்கும் தடை போட்டாங்க. இந்த வருஷம் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அவங்களே வந்து எங்களுக்கு பாதுகாப்புலாம் கொடுக்குறாங்க. ரொம்ப நிறைவாக இருக்குது. நலத்திட்ட உதவிகள் செய்ய போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து தூய்மை பணியாளர்கள் ஒரு 50 பேருக்கு வந்து புடவை வேஷ்டி கொடுக்குறோம். அப்புறம் வந்து பிரியாணிக்கு கொடுக்குறோம், சாப்பாடு போடுறோம். போன வருஷம் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் சிறப்பாக பண்ணுறோம். இதுக்கப்புறம் இன்னும் நல்லா சிறப்பாக பண்ணுவோம். எல்லாமே வந்து எங்கள் தளபதியோட ஆசீர்வாதம் தான். நன்றி. தமிழக வெற்றி கழகத்தின் 110 வட்டத்திலிருந்து நிர்வாகி நாங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த சிறப்பை தமிழக வெற்றி கழகம் அவர்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் இந்த பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு எங்கள் வட்ட குழுக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த சிறப்பை நாங்கள் நன்றாக கொண்டாடுகிறோம். அனைவருக்கும் மிக்க நன்றி. ஏழைகள் குழந்தைகளுக்கும் மற்ற முதியோருக்கும் சாப்பாடு போட்டு சால்வை அணிவித்து சாரி புடவைகள் அணிவித்து நோட்டு புத்தகம் கொடுக்கின்றோம். எங்களால் முடிந்தது நாங்கள் செய்கிறோம். இப்போ 110லேருந்து நாங்கள் விஜயரசிக மாட்டோம் பிறந்தநாளுக்கு நாங்கள் கொண்டாடுறோம். எங்கள் பசங்களுக்கும் எங்கள் டீமு ஒரு ஒர்க்கு நாங்கள் பண்ணிக்கிறோம். இதுமாரி வந்து நல்லது பண்ண போகிறோம். இப்போ சேரீ அது சாப்பாடுலாம் போகிறோம். எங்கள் 110க்கு எங்கள் சரவணன் தெய்பால் எங்கள் டீம் நண்பர்கள் ஒத்துமை இருந்து நாங்கள் பண்ணுறோம். நன்றி. இந்த தொகுதியில் வந்து என்னென்ன நீங்கள் உங்களால் முடிஞ்சது என்னென்ன பண்ண போறீங்க? தலை தொட்டு நிறைய பார்த்துக்கிறோம், நிறைய பார்த்துறோம். அது மாதிரிலாம் அந்த ஸ்கூலுக்கு நாங்கள் வந்து பண்ண போகிறோம். எனக்கு வந்து லைப்ரரிக்கு இந்த மாதிரி பண்ண போகிறோம். ஜிம்மு ஒன்று இருக்குது. அது ஜிம்முக்கு பொருள் எல்லாம் நாங்கள் கொட்டேஷன் கொடுத்துட்டு அது ஜிம்முக்கு நாங்கள் வேலை செய்ய போகிறோம். எங்கள் மக்களால் நாங்கள் வேலை செய்கிறோம். மக்கள் எதிர்பார்க்கணும், இது வந்து நல்லா பண்ணுறாங்க சொல்லிட்டு எங்களை எதிர்பார்த்தது. பசங்க 110 வட்டம் நல்லா பண்ணுறாங்க, எங்களுக்கு நல்ல பேர் வரணுங்க. நன்றி. அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் தலைமையை வந்து போயிட்டு இந்த மாதிரி எங்கள் மக்களுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வைக்கும்போது அவங்க ஏற்றுக்கிறாங்களா? ஏற்றுக்கிறாங்கண்ணா. இந்த அப்பனை வச்சுருந்தாங்கன்னா பேச போகிறோம். அப்பனை வந்து அப்பனை வந்து கேட்டு அவர் என்ன பைஸ் சொல்கிறாங்க நான் கேட்கணும். நாங்கள் கேட்டுட்டு இதுமாதிரி பண்ண போகிறோம். அப்பனா அவர் 110லேருந்து குறைக்குது, எங்களுக்கு வந்து ஒப்பேற்றி கொடுங்க எங்களுக்கு கேட்குறாங்க. நான் 110 வட்டில் இருக்கிறோம், எங்களை வந்து கேட்குறாங்க கொஞ்சம் பண்ணி ஹெல்ப் பண்ணி கொடுங்க எங்களுக்கு. அதுமாரி நாங்கள் கேட்க போகிறோம். இந்த வட்டச்சாலை ஜெகன் இருக்கிறான், அவனை வச்சு நான் மூவ் பண்ண போகிறோம். அவன் மூவ் பண்ணால் கொஞ்சம் எத்தனை நல்லபடியாக இருக்கும். எனக்கு கூட ஹெல்ப் பண்ணணும். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் தனித்தனியாக போனால் முடியாது, எங்களால் முடியாது. எங்கள் டீம் பசங்க வந்து ஒருத்தர் 40 பேர் கை திட்டு ஒன்றா தான் இருக்கிறோம். எங்களுக்கு இந்த வருஷம் விட்டுட்டு இந்த வாரம் பிரிஞ்சி இதுமாரி மோர் ரோஸ் மில்க்கு அதுமாரி நாங்கள் போடுவாங்க. இப்போ போட்டுருந்தோம், நாங்கள் ஃபஸ்ட்டு போட்டுருந்தோம். திருப்பியும் ஆரம்பிப்போம், நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். ஆரம்பிப்போம். அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தளபதிக்கு. இல்லை தளபதி பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நான் சொல்கிறேன், அப்படியே சொல்கிறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லி உங்கள் என்ன இது வார்டு என்ன 110 கிழக்கு காமராஜபுரம். பேசணும் ஃபர்ஸ்ட்லேருந்து பேசணும். கரெக்டாக தான் பேசினேன், இல்லாத வலிச்சு விட்டு. கட் பண்ணிங்கண்ணா.
அண்ணா ஓரம் வேணா, ஓரம் வந்துருங்க, ஓரம் வந்துருங்க.